அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்கள் கதறி கதறி அழுதாலும் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் இழக்கக்கூடிய புதனின் அமைப்பால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன. அதே சமயத்தில் புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சந்திரனை புதன் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலத்தை இழப்பது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க அமைப்பாகவும் இருக்கிறது. ஆனால் அதே சமயம் ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் இழப்பதால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக கதறி கதறி அழுதாலும் சில நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சூழல் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை வித்யாகாரகரான புதன் தைரியஸ்தானத்தில் உச்சமும் ஆட்சி பலமும் பெற்று சஞ்சரித்து வந்தார். தற்போது அவர் சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. அங்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனோடும் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். 12 மற்றும் 3ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஆட்சி பலத்தை இழப்பதால் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு சில முக்கியமான முடிவு எடுப்பதில் தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட சிக்கல் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்களும் உண்டு. அதைவிட மிக முக்கியமாக அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய பல விஷயங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுவதால் சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகலாம். எனவே இது போன்ற சமயங்களில் சற்று கவனமும் பொறுமையும் நிதானமும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. இருந்தாலும் கூட அவர் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் இழப்பது ஒரு வகையில் நல்ல சாதகமான அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுகஸ்தானத்தில் நுழைவதால் தைரியஸ்தானத்தை விட சில நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அது மட்டுமல்லாது புதன் 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் பல வகையில நன்மைகள் நிறைவாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான செல்வ செழிப்பை அள்ளி கொடுப்பாருங்க. அவருடன் இந்த வேளையில் வித்யாகாரகரான புதனும் இணைந்து சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவது ரெட்டிப்பு நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சற்று திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்வது கடகராசிக்காரர்கள் கையில் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. உதாரணமாக புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை சரியாக பயன்படுத்தால் பெரிய சிக்கல்ல இருந்து கூட வெளிவர முடியும். உதாரணமாக ஒரு முதலாளி இருக்கிறார். அவரிடம் பல தொழிலாளிகள் வேலை பார்க்கின்றனர். அப்போது இந்த முதலாளிக்கு 100 தங்க காசுகள் கொண்ட பையானது வருகிறது. 100 பைகளில் ஒவ்வொரு பையிலும் 50 தங்க காசுகள் நிறைந்திருக்கின்றன. இந்த பைகள் அனைத்தையும் பாதுகாப்பு பெட்டகத்திற்கு மாற்றுகிறார். அப்படி மாற்றி முடித்ததற்கு பிறகு அந்த பைகளை எண்ணி பார்க்கிறார். அப்படி எண்ணி பார்க்கும் போது முதலாளிக்கு பெரிய அதிர்ச்சி. ஏனென்றால் 99 பைகள் மட்டும்தான் இருக்கிறது. ஒரு பையை காணவில்லை. உடனடியாக அனைத்து ஊழியர்களையும் அழைத்து அனைத்து தொழிலாளிகளையும் அழைத்து அந்த பையை தேடும்படி உத்தரவிடுகிறாருங்க. உடனே அனைவரும் தேடுகின்றனர். அப்போது உண்மையாக விசுவாசம் கொண்ட ஒரு நபரின் கையில் அந்த பையானது கிடைக்கிறது. உடனடியாக அந்த பையை திறந்து பார்க்கிறார். அதில் 50 தங்க காசுகள் இருக்கின்றன. இதை தான் தன் முதலாளி துளைத்திருப்பார் என்று அவரிடம் கொண்டு போய் அந்த பையை கொடுக்கும் போது இந்த தொழிலாளி தன் முதலாளி தன்னுடைய நேர்மைக்கு நிச்சயம் அங்கீகாரம் கொடுப்பார், நிறைந்த பாராட்டு கிடைக்கும் என்று எண்ணுகிறாருங்க. அந்த பையை கொடுத்த பிறகு அந்த முதலாளி அதை வாங்கி எண்ணுகிறார். 50 தங்க காசுகளும் சரியாக இருக்கிறது. தற்போது இவனை பாராட்ட வேண்டும், இவனுக்கு பரிசு கொடுக்க வேண்டும், இதை எப்படி தடுக்கலாம் என்று சிந்திக்கிறாருங்க அந்த முதலாளி. உடனே இந்த பையில் 100 தங்க காசு இருந்தது, இப்போ 50 தான் இருக்கிறது, மீதி 50 என்ன செய்தாய் என்று கேட்கிறாருங்க. இந்த தொழிலாளிக்கு ஐயா என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, தலை சுத்துது அப்படின்னு தொழிலாளி பதில் சொல்கிறாருங்க. அந்த முதலாளி விடாமல் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று வழக்கு பதிவு செய்கிறார். பிறகு அந்த வழக்கானது நீதிமன்றத்திற்கு வருகிறது. இந்த தொழிலாளிக்காக வாதாடுவதற்கு யாருமே இல்லை. புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை அந்த தொழிலாளி பயன்படுத்துகிறாருங்க.
அப்படி பயன்படுத்தக்கூடிய அந்த தொழிலாளி நீதிபதியிடம், ஐயா, எனக்கு கிடைத்தது 50 பொற்காசுகள் தங்க காசுகள் கொண்ட பை மட்டும்தான் கிடைத்தது. ஆனால் என் முதலாளி தொலைத்ததோ 100 தங்க காசுகள் கொண்ட பை. அப்படி இருக்க இந்த பையானது என்னுடைய முதலாளியின் பையாக இருக்காது, வேறு யாரோ தொலைத்த பையாக தான் இருக்கும் என்று சொல்கிறாருங்க. எனவே இந்த 50 தங்க காசுகள் கொண்ட பையை வாங்கி அரசு கருவூலத்திடம் சேர்த்துடுங்க என்று சொல்கிறாருங்க. இதை கேட்ட நீதிபதிக்கும் இது சரியான வாதமாக தான் இருக்கிறது என்று அதை ஏற்றுக்கொள்கிறாருங்க. அப்போது அந்த முதலாளியிடம் 50 தங்க காசுகள் கொண்ட பையை பறிமுதல் செய்து அரசு கருவூலத்தில் சேர்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தொழிலாளி நேர்மையாக நடந்ததால் அதில் 20% பரிசானது வழங்கப்படுகிறதுங்க. தற்போது இந்த தொழிலாளி புதன் கொடுத்த அறிவாற்றலை பயன்படுத்தியதால் மிக பெரிய அளவிலான சிக்கல்ல இருந்து வெளிவந்தார். இதுபோன்றுதான் கடகராசிக்காரர்கள் இயற்கையிலே ராசியின் அதிபதியான சந்திரன் அறிவாற்றலை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமானவராக இருக்கிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது பெரிய அளவிலான சிக்கல்களை கூட தவிடுபடி ஆக்குவதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் புதன் உச்சபலத்தை இழந்திருப்பதும் சில வாய்ப்புகளை நல்லபடியாக மாற்றி கொடுக்கிறது. எனவே கதறி கதறி அழுதாலும் காத்திருக்கும் அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை தவிர மற்ற அனைத்திலும் நல்ல மாறுதலை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. எனவே இந்த தருணத்தில் இல்லத்தில் முன்கோபத்தை நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டும். எதை எடுத்தாலும் அவசரம் காட்ட வேண்டாங்க, விரைவாக செய்ய வேண்டும் என நினைத்து அதை தவறாக செய்து முடிப்பதை விட பொறுமையாக நிதானமாக செய்தாலும் கூட சிறப்பாக செய்தால் மிக பெரிய அளவில் நன்மையும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். குடும்பத்தில் பாசம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உண்டு. பொருளாதார ரீதியான சிக்கல் புதன் 10ஆம் பார்வையை ஸ்தானத்தை பார்ப்பதால் மிக வலுவாக நிறைந்த நன்மை நிச்சயமாக உண்டு. வேலை மீது உங்களது அதீத விசுவாசமே உங்களுக்கு உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து சிரமங்களையும் தகர்த்தெறிவதோடு நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக பெற்றுத் தருகிறது. எனவே உங்களுக்கு எதிராக எவ்வளவு சூழ்ச்சிகள் இருந்தாலும் அத்தனையும் நிச்சயமாக முறியடித்து வெற்றி பெறுவதற்கான யோகம் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் செய்யும் தொழிலே தெய்வம் என்று நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் சுமார்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை ராசியின் அதிபதியான சந்திரனும் புதனும் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றனர். எனவே ரெட்டிப்பு நன்மை நிச்சயம் உண்டு. சுக்கிரனுடன் புதன் இணைந்திருப்பதால் பல்வேறு வகையான தோஷங்கள் விலகும். புத சுக்கிர யோகத்தின் காரணமாக உங்களுடைய திறமைக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வரும். அரசியல் சார்ந்த பணிகளில் நம்பிக்கை அதிகரிக்கும். கண்ணும் கருத்துமாக கடமை உணர்வுடன் மக்கள் நலம் சார்ந்த பணிகள் ஆற்றுவதற்கான யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது. முன்கூட்டியே விவசாயம் சார்ந்த திட்டங்கள் அனைத்தையும் நுணுக்கமாக துல்லியமாக கணக்கிடுவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மாணவர்களின் கல்வியில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் நிம்மதியான தூக்கம், நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் இரட்டிப்பாக மலர்வதற்கான அற்புதமான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.